Hi friends, welcome to 0 to 12 YouTube channel. இப்போ நம்ம 10th standard chapter 2 exercise 2.7 second sum. Write the first three terms of a GP whose first term and the common ratio are given below. இந்த question படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுது? GP யோட first three terms கண்டுபிடிக்கணுமா? அதுல அவங்க first termும் அதோட common ratio கொடுத்திருக்காங்களாம். சரியா? So இதுல மூணு subdivision இருக்கு. ஒரு subdivision solve பண்ணலாம். இப்போ first subdivision a equal to 6 and r equal to 3 கொடுத்திருக்காங்க. GP கண்டுபிடிக்கணும். So GP உடைய general term என்ன உங்களுக்கு? T of n equal to a r n minus 1. ஓகேவா? So நமக்கு அப்போ n வந்து என்னன்னு எடுத்துக்கணும்? n equal to 1, 2, 3 அப்படின்னு எடுக்கணுமா? So first T1 equal to என்ன வரும்? a வந்து 6. அப்படியே substitute பண்ண வேண்டியதுதான். இது மூணு மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஒரு subdivision ஆன்சர் வந்துரும். So 6, r வந்து உங்களுக்கு 3. n வந்து 1 minus 1. ஓகேவா? அப்போ 6 into 3 power 1 minus 1 உங்களுக்கு 0 இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் சரி. எனி நம்பர் ஓகேவா? எனி நம்பர் அதோட பவர்ல 0 இருந்ததுன்னா அதோட வேல்யூ வந்து 1. ஓகேவா? இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதோட வேல்யூ 1 ஆயிடுமா? அப்போ T1 equal to 6 into 1. ஓகே? அப்போ உங்களுக்கு என்ன வரும்? T1 வந்து 6. நெக்ஸ்ட் இப்போ T2 வந்து 6, 3, n என்ற இடத்துல 2 minus 1 போடணும். அப்போ 6 into 3 power 1. 3 power 1 என்ன உங்களுக்கு 3 தானே? So 6 3s are உங்களுக்கு 18. T2 18 உங்களுக்கு. T3 என்ன வரும்? 6, 3 பவர்ல 3 minus 1 அப்படின்னா 6 into 3 power 2. So அப்படின்னா 6 into 3 3s are meaning. ஓகே 3 3s are அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 54. ஓகேவா? 18 வரும். 18 3s are 54 வரும். So therefore the first three terms of GP subdivision 1 என்ன? are 6, 18, 54. ஓகேவா? இதான் உங்களுக்கு first subdivision ஓட ஆன்சர். ஓகே இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க a root 2. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் உங்களுக்கு ரூட் 2, ரேஷியோவும் உங்களுக்கு ரூட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜிபியோட ஜெனரல் டேர்ம் ஃபார்முலா என்ன? T of n equal to a r n minus 1. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கும்? n வந்து உங்களுக்கு 1, 2, 3ன்னு. பிகாஸ் எனக்கு கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ T of 1 equal to a என்ன உங்களுக்கு? ரூட் 2. இது ஒரு ரூட் 2, 1 minus 1. ஓகே? அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? ரூட் 2, ரூட் 2, 0 ஆயிடுமா? இங்க பாருங்க. எனி நம்பர் பவர் 0 உங்களுக்கு 1. அதனால ரூட் 2 into 1 உங்களுக்கு வெறும் ரூட் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் T2 என்ன வரும்? ரூட் 2 into ரூட் 2 n என்ற இடத்துல 2 minus 1. அப்போ ரூட் 2 into வெறும் ரூட் 2 தானே வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் 2 into ரூட் 2னா ரூட் கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு வெறும் 2 தான் வரும். ஓகே? நெக்ஸ்ட் இப்போ T3 என்ன வரும்? ரூட் 2 3 minus 1. ஓகேவா? அப்போ ரூட் 2 into ரூட் 2 பவர் 2 வருமா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் 2 into இந்த பாருங்க ரூட் 2 வருமா? ரூட் 2 into ரூட் 2 நமக்கு தான் தெரியுமே எங்க 2ன்னு. அப்போ என்ன வரும்? ரூட் 2 into 2. அப்பனா 2 ரூட் 2. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ரூட் அதாவது உள்ள நம்பர் வேண்டாம். வெறுமே ரூட் வச்சுக்கோங்க. ரூட் இன்டு ரூட் உங்களுக்கு என்ன வரும்? ரூட் இல்லாம போயிடும். ஓகேவா? இங்க பாருங்க ரூட் 2 into ரூட் 2 உங்களுக்கு வெறும் 2 தான் வரும். இப்போ பாருங்க 2 into 2 வச்சுக்கோங்களேன். இது வந்து 2 ஆயிடுச்சு உங்களுக்கு. ரூட் 2 into ரூட் 2 உங்களுக்கு 2வா? இதே உங்களுக்கு ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னா உங்களுக்கு வெறும் அதுதான் வரும் ரூட்ல கூட. இதே உங்களுக்கு ஆட் இருந்ததுன்னா இப்படி வரும். ஓகே? ஸோ இப்போ இங்க அதான் எழுதியிருக்கேன். ஸோ இதுவும் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சோமா? Therefore, the first 3 terms of GP are என்னன்னு சொல்லுங்க? ரூட் 2, 2, 2 ரூட் 2. ஓகேவா? இதான் உங்களுக்கு செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சரு. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் A உங்களுக்கு 1000. ஓகேவா? R உங்களுக்கு 2/5. இந்த சம்ஸ் எல்லாம் பேசிக். இதை உங்களுக்கு புரிஞ்சிச்சனாலே உங்களுக்கு மித்ததெல்லாம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ இதுல என்ன கண்டுபிடிக்கணும்?
அதே தான் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் தான். ஸோ ஜிபியோட ஜென்ரல் டேர்ம் என்ன உங்களுக்கு டி ஆஃப் என் ஈக்குவல் டு ஏஆர் என் மைனஸ் ஒன். ஓகே, ஸோ என் வந்து 1 2 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டி ஆஃப் ஒன் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து உங்களுக்கு 1000 இன்டூ ஆர் வந்து உங்களுக்கு 2/5, என் வந்து 1 மைனஸ் 1. ஓகேவா, அப்போ 1000 இன்டூ 2/5 பவர் 0 எனி நம்பர். இது மல்டிப்ளேல அதாவது டிவைட்ல இருக்க எதில் வேணா இருக்கலாம், ஆனால் பவர் 1 தான். 1000 இன்டூ 1 உங்களுக்கு என்ன வரும், வெறும் 1000. ஓகேவா, இது T1. T2க்கு 1000 இன்டூ 2/5 2 மைனஸ் 1 அப்படின்னா 1000 இன்டூ 2/5 2 மைனஸ் 1 எனக்கு வெறும் 1. ஸோ இது 5 டேபிள்ஸ், அது 1 டைம். 5 டேபிள்ஸில் இது 200 டைம்ஸ். ஸோ இப்போ 200 இன்டூ 2 எனக்கு என்ன வரும், 400. நெக்ஸ்ட் T3 1000. இங்கே பாருங்க, இன்னும் சிம்பிளாக சொல்லிட்டு அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதுன்னு வச்சுக்கோங்க. அத்தனை தடவை நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாம், இல்லைனா 2/5 இன்டூ 2/5 போட்டாலும் உங்களுக்கு சேம் தான். ஸோ இப்போ பாருங்க, இது வந்து எத்தனை டைம், 5 டேபிள்ஸில் இது 1 டைம், 5 டேபிள்ஸில் இது 200 டைம்ஸ், 5 டேபிள்ஸில் இது 1 டைம், 5 டேபிள்ஸில் இது 40 டைம்ஸ். ஸோ 40 இன்டூ 2 இன்டூ 2. ஸோ இது 80, 80 இன்டூ 2 உங்களுக்கு 160. ஓகேவா, ஸோ therefore the first 3 terms of GPR, GPக்கு டாட் வைக்கணும், சேர்த்து எழுதக்கூடாது. GPR 1000 400 160. ஓகேவா, இதான் உங்களுக்கு தேர்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சரு. எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நம்ம இது ஏ கண்டுபிடிச்சி, இது ஒரு டைப் ஆஃப் சம்ம. இன்னொரு டைப் ஆஃப் சம்ம என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது 1000 400 160. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மும் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அப்போ அவங்க சொல்லுவாங்க ஃபைன் T7 அந்த மாதிரி கொடுத்து அப்படி சால்வ் பண்றது. ஓகேவா, அதாவது எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வரப்போகுது. ஏஆர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த சீரிஸ் கொண்டு வர போகிறோம், சீரிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க சொல்ற இந்த டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.